பாப்பாவுக்கு 5 மாதம் ஆகுது சார், என்ன பிஸ்கெட்டு கொடுக்கலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்கெட் இஸ் நாட் அ பேபி ஃபுட். நிறைய வீட்டில் வந்து தப்பு பண்ணுறீங்க. பிஸ்கெட்டை வந்து தண்ணியில் நனைச்சி கொடுக்கறது, இன்னும் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் பாலை ஊற்றி கரைச்சி கூழ் மாதிரி வந்துலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு 5 ரீசன் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, பிஸ்கெட்லேருந்து குழந்தைங்களுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸ் பெருசாக கிடைக்காது. ஏன்னா பெரும்பாலான பிஸ்கெட்ஸில் வந்து மெஜாரிட்டியாக வந்து மைதா தான் இருக்கும், வெள்ளை சர்க்கரை இருக்கும். பெருசாக அதுலேருந்து வந்து வைட்டமின்கள், மினரல்ஸ் சொல்லி நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வாயில் கேவிட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் சீக்கிரம் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மூணாவது, சால்ட் அதில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய அந்த இம்மெச்சூர் கிட்னியில் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது. நாலாவது, குழந்தைங்களோட ஜீரண மண்டலத்துக்கு அது சுத்தமாக நல்லது கிடையாது. பிஸ்கெட்டில் பெருசாக ஃபைபர் கிடையாது. அதில் இருக்கிற ப்ராசஸ்டு மெட்டீரியல்ஸ்னால குழந்தைங்களுக்கு கேஸு, கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்ஷன். இப்படி பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து கெட்டதுன்னு சொல்கிறோமோ, அதே தான் வந்து குழந்தைங்களுக்கும் பிஸ்கட் அடிக்ஷன். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் பிஸ்கட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஸ்கூல்ஸில் பிஸ்கெட்லாம் வந்து ஸ்நாக்காகவே வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பிஸ்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அந்த மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஹெல்தி ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு உடல் அளவில் நிறைய பிரச்சனைகள் வரும். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக உங்களோட மாமியாரோ, அம்மாவோ, தாத்தா பாட்டியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய நேம்ஸை வந்து கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஒட்டுமொத்த தேசமும் ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு 6 to 12 monthஸில் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், குழந்தைங்களுக்கு சாலிட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் A to Z இன்ஃபர்மேஷன் சாலிட்ஸ் வெபினாரில் நான் வந்து கவர் பண்ணுவேன். உங்கள் குழந்தையோட ஒரு ஆரோக்கியமான தொடக்கத்துக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சாலிட்ஸ் வெபினார் பற்றின இன்ஃபர்மேஷனை என்னோட டீம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.